வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெண்ணே உன்னோடு. இன்றைக்கி நம்மளோட வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, அவசியமாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதிவு. நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது வாடகை வீட்டுக்குன்னு குடி போவோம் இல்லையா, ஒரு புது வீடு கட்டி குடி போவோம். இப்படி எந்த வீட்டுக்கு நம்ம போனாலுமே பழைய வீட்டில், அதாவது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய இறை சக்தியையும் நம்ம குலதெய்வத்தையும் எப்படி நம்ம வீட்டுக்கு முறையாக அழைச்சிட்டு போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. நம்ம போனால் நம்ம கூடவே நம்ம படத்தை எடுத்துகிட்டு போகிறோம், சாமி சிலையை எடுத்துகிட்டு போகிறோம், அது பின்னாடியே நம்ம குலதெய்வம் வந்துடாதா அப்படின்னா வராது. ஏன் வராமாட்டாங்க அப்படின்னா, மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம கூட அழையாத விருந்தாளியாக எந்த வீட்டுக்கும் நம்ம போகிறது கிடையாது. நம்மளே அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டோட ஆணி வேராக அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு குலதெய்வத்தை அழைச்சிட்டு போகிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறை எப்படி, என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இடையில எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழு தகவலும் உங்களுக்கு அப்போ தான் முழுமையாக கிடைக்கும். இதுக்கு நம்ம முதல்ல செய்ய போகிறது, சின்னதாக ஒரு பித்தளை தாம்பாளம் இருந்தால் எடுத்துக்குங்க. அதில் முழுவதுமாக மஞ்சளை பூசிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு முதல்ல எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது வெற்றிலை. இந்த வெற்றிலை பார்த்திங்க அப்படின்னா பெண் வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. இதோட நரம்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் நடுப்புற போகிற நரம்புலேருந்து ஒரே ஈவனாக வந்திருக்கும். வெற்றிலை பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது பெண் வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் வெற்றி வேணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பெண் வெற்றிலை வச்சு நீங்கள் வணங்கும்போது கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ இந்த வெற்றிலையை வச்சுக்கலாம். நம்மளோட கையோட இடது பக்கத்தில் காம்பும் வலது பக்கத்தில் நுனியும் இருக்கிற மாதிரி அந்த வெற்றிலையை வச்சிடுங்க. அதுக்கு மேலே இந்த வெற்றிலையை வச்சு மஞ்சளால் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை பதிச்சிடணும். அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசியை தூவி விட்டுருங்க. கண்டிப்பாக பச்சரிசி மட்டும்தான் பயன்படுத்தணும். தெய்வத்துக்கு சம்மந்தமான எந்த விஷயம் செய்தாலும் அதில் பச்சரிசியை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். பொங்கல் வச்சாலும் அட்சதை செய்தாலும் இதே மாதிரி நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கு பச்சரிசி பயன்படுத்தணும். அதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு வெற்றி வேர் வச்சிடுங்க. மறுபடியும் இன்னொரு வெற்றிலை எடுத்து இப்போ நம்ம வெற்றி வேர் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் மேலே இப்போ வச்சிடணும். முதல் வெற்றிலையில் ஓம்னு எழுதியிருந்தோம். இந்த வெற்றிலையில் ஸ்டீம் அப்படின்ற மந்திரத்தை பதிச்சிடணும். இப்போ இந்த வெற்றிலை மேலே சின்னதாக ஒரு கலசத்தை வச்சு, இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க கையால் அதில் பச்சரிசியை 3 முறை உள்ளே போடணும். எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தவங்களும் 3 முறை பச்சரிசியை எடுத்து அந்த கலசத்துக்குள்ளே போட்டு கலசத்தை ஓரளவுக்கு, அதாவது பாதி அளவு வர அளவாவது நிரப்பி எடுத்துக்குங்க. அதனோட 3 ஏலக்காயும் அந்த கலசத்துக்குள்ளே போட்டுருங்க. அது கூடவே காதோல கருவமணி போட்டுங்க. நான் இப்போதைக்கு குங்குமம் டப்பா காட்டுறேன். உங்கள் குலதெய்வத்தோட விபூதி குங்குமம் பிரசாதம் இருந்தது அப்படின்னா ரொம்பவே உகந்தது. அதை இது கூட சேர்த்துக்குங்க. மஞ்சள் மஞ்சள் கிழங்காக இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. தாலிக்கயிறு, எலும்பிச்சை பழம் கட்டாயமாக உங்கள் குலதெய்வ கோயிலேருந்து வச்சு எடுத்துகிட்டு வந்த எலும்பிச்சை பழத்தை மட்டும்தான் இதில் சேர்க்கணும். நீங்கள் எந்த வாரத்தில் குடி போகிறீங்களோ அந்த வாரத்தில் நீங்களே போய் குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் சரி, இல்லை யாரோ ஒருத்தவங்கள அனுப்பி இந்த பழத்தை வச்சு வாங்கிட்டு வந்தாலும் சரி, அது உங்கள் குலதெய்வ கோயிலேருந்து வந்ததாக மட்டும்தான் இருக்கணும். அந்த எலுமிச்சை பழத்தை இந்த கலசத்துக்குள்ளே சேர்த்துடலாம். மாவிலை 3, 5, 9 இப்படி ஒத்தைப்படையில் எடுத்துக்குங்க. இதில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்ம புது வீட்டு போனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு மேலே இப்படி ஒரு தேங்காயை எடுத்துக்குங்க. அந்த தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை நம்ம மேலே கலசமாக வச்சிடலாம். அடுத்ததாக இது மாதிரி மஞ்சள் கயிறு ஒன்று எடுத்துக்குங்க. மஞ்சள் கயிறுனா வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கயிறாக ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. அந்த கயிறோட ஒரு முனையை கலசத்துக்கு உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அந்த கயிற்றோட மறுமுனை உங்கள் குலதெய்வ ஃபோட்டோவோ படம் வச்சு வணங்குறவங்களா இருந்தால் அந்த குலதெய்வ படமோ இல்லை விக்கிரகம் நீங்கள் எதை வச்சு வணங்குறீங்களோ அதுக்கு மேலே இந்த மாதிரி அந்த நூலோட மறுமுனை அந்த படத்துக்கு மேலேயோ இல்லை விக்கிரகத்துக்கு மேலேயோ வச்சு இணைச்சிடுங்க. இப்போது எப்போதும் போல் உங்கள் வீட்டில் என்ன முறையில் பூஜை பண்ணுவீங்களோ அந்த முறையில் பூஜையை பண்ணிக்கிட்டால் போதுமானது. தீப தூபம் கண்டிப்பாக காட்டியே ஆகணும். அதையும் காட்டிட்டு எப்போ நீங்கள் புது வீட்டுக்கு குடி போகிறீங்களோ அப்போ இந்த கலசத்தை உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க கையில் ஒருத்தவங்க கையில் கொடுத்துடலாம். நீங்கள் புதுமனை குடி போகிறீங்க அப்படின்னா
நிறைகுடம், விளக்கு எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது இதையும் எடுத்துகிட்டு போங்க. இல்லை புதுசாக நாங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னா நீங்கள் எப்போதும் உள்ளே எப்படி போவீங்களோ அப்போ இந்த கலசத்தையும் சேர்த்து எடுத்து கொண்டு போய் பூஜை அறையில் வச்சிடலாம். இப்போ விக்கிரகங்களையும் படங்களையும் அங்கே அமைச்சதுக்கப்புறம் இங்கே எப்படி நீங்கள் அந்த மஞ்சள் கயிறை உங்களுடைய குலதெய்வ ஃபோட்டோவில் இணைச்சி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி மறுபடியும் உங்கள் புது வீட்லேயும் போய் அதே மாதிரி அந்த கயிறை இணைச்சி வச்சுடுங்க. மறுபடியும் நீங்கள் சின்னதாக ஒரு பூஜை பண்ணி தீப தூபம் காட்டினதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துடலாம். சரிங்க, இப்போ கலசம்லாம் வச்சாச்சு, புது வீட்டுக்கு கொண்டாந்தாச்சு. இப்போ இந்த கலசத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையுமே நம்மளுடைய குலதெய்வத்தோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை செஞ்ச மறுநாள் இதை நீங்கள் படையல் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய தேங்காய், பச்சரிசி, ஏலக்காய் மூணையும் ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சு உங்கள் தெய்வத்துக்கு நெவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்ருங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மா இலை. இந்த மா இலையை உங்கள் வீட்டு நிலைவாசலில் தோரணமாக கட்டிடணும். இந்த மஞ்சளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து பூசிட்டு வாங்க. தாலி கயிறு மாற்றக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா அதில் ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டி உங்கள் குலதெய்வத்தோட கழுத்தில், பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தோட கழுத்துலேயே கட்டிடலாம். குங்குமம், அதாவது நம்ம குலதெய்வத்தோட குங்குமம் தான் வச்சுருப்போம், அதை நம்ம எப்போதும் போல் பயன்படுத்திக்கலாம். இந்த நூலை உங்கள் குலதெய்வத்துக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த இந்த எலுமிச்சை பழத்தில் இது மாதிரி சுற்றி ஒரு மஞ்சள் நினச்ச துணியில் கட்டி அதை உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க. இந்த வெற்றிலைப்பாக்கோட வாழைப்பழமும் வாங்கி வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய படையலில் சேர்த்துற வேண்டியதுதான். இது என்றைக்கு படைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு போன அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுநாள் அதை கலைச்சி இந்த மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திடலாம். இல்லை அன்றைக்கி எங்களுக்கு முடியல, மறுநாள் தான் நாங்கள் படைக்க போகிறோம், பூஜை பண்ண போகிறோம் கலசத்தை வச்சு அப்படின்னா நீங்கள் என்றைக்கு அந்த கலசத்தை வச்சு பூஜை பண்ணுறீங்களோ அதுக்கு மறுநாள் இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்திடுறது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.